அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், பெருநாளை நல்லபடியாக எல்லோரும் கொண்டாடி இருப்பீங்க. அது மாதிரி தான் நாங்களுமே நல்லபடியாக கொண்டாடினோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோ இஃப்தார்லேருந்து தான் பார்க்க போகிறீங்க. அன்னைக்கு இஃப்தாருக்கு என்னென்ன செஞ்சுருந்தேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பூவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு வாழைப்பூவில் நரம்பு மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு சின்ன தோல் மாதிரி இருக்கும், அதுவும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்படி எல்லா வாழைப்பூவில் உள்ளதையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் இன்றைக்கி வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறேன். அதுக்காக கடலைப்பருப்புமே ஊற வச்சுருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதோட டீட்டெயில் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐக்கான்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாழைப்பூ வடை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணியுமே எடுத்தாச்சு. சைட் பை சைடாக பஜ்ஜியுமே போட்டு எடுத்துட்டோம். வாழைக்காய் பஜ்ஜி, அதே மாதிரி கத்திரிக்காய் வச்சுமே பஜ்ஜி செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி கத்திரிக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பராகவே ரெடி ஆயிரும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிடும்போது. அல்ஹம்துலில்லாஹ், அன்னைக்கு இஃப்தாருக்கு தேங்காய் பால், கடல் பாசி, அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த வாழைப்பூ வடை, பஜ்ஜி, கட் ஃப்ரூட்ஸ், நோம்பு கஞ்சி இதெல்லாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோம்புமே திறந்துட்டு, நோம்பு திறந்ததுக்கப்புறம் மகரிப் தொழுகுமே தொழுதாச்சு. இது 28வது நோம்புக்கான இஃப்தார் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு 29வது நோம்புக்கு மருதாணி வைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் சில வேலைகள் இருந்துச்சு. அதனால நான் இஃப்தாருக்கு வீட்டில் எதுவும் செய்யலை, கடையில் தான் வடை பஜ்ஜி எல்லாம் வாங்கிக்கிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு 29வது நோம்பு அன்னைக்கு காலையிலேயே மருதாணி எல்லாத்தையுமே பறித்து வச்சாச்சு. அடுத்து மருதாணி எல்லாமே அரைச்சி என் பொண்ணுக்குமே வச்சு விட்டுட்டேன். இந்த டைம் நான் என் சின்ன பொண்ணுக்கு மட்டும்தான் மருதாணி வச்சு விட்டுருந்தேன். என் பெரிய பொண்ணு அவளாவே மருதாணி வச்சுக்கிட்டா. காலையிலேயே மருதாணி வச்சாதான் கொஞ்சம் ஈவினிங் டைம் போல் நல்லா செவந்து வரும். அதுக்காகத்தான் காலையிலேயே மருதாணி எல்லாம் வச்சாச்சு. அடுத்து ஈவினிங் டைம் போல் கொஞ்சம் மாப்புமே போட்டு விட்டாச்சு. மாப்புலாம் போட்டதுக்கப்புறம் அன்னைக்குள்ள நோம்புமே திறந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வீடியோ நான் எதுவும் எடுக்கலை, கடையில் வாங்கினனால. நோம்பெல்லாம் திறந்ததுக்கப்புறம் பள்ளியாசலில் நாளைக்கு ஈதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன, பூ இருந்துச்சு. சரி பூவுமே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூவுமே கட்டியாச்சு. நான் பூ கட்டிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி என் பெரிய பொண்ணு பூவுமே கோர்த்துட்டா. என்னை காட்டிலாம் அவள் தான் ஃபாஸ்ட்டாக பூ எல்லாமே கோர்த்து வச்சுட்டா. நம்ம எப்படி சின்ன பிள்ளையில நம்ம பெருநான்னு சொன்னால் ரொம்ப குஷியாக இருப்போம், அதே மாதிரி தான் என் பொண்ணுங்களுமே பெருநாள் வந்துச்சுன்னா ரொம்ப குஷியாயிருவாங்க. எல்லா வேலையுமே அவங்களே மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. பூ எல்லாம் கட்டி முடிச்சுட்டு பெட்டுக்குமே பெட்ஷீட் எல்லாமே மாற்றி விட்டாச்சு. என் சின்ன பொண்ணு மருதாணி நல்லா சவந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. அடுத்து என் பொண்ணுங்களுக்கு ஈதுக்கு லெஹங்கா தான் எடுத்திருந்தேன். அந்த ட்ரெஸ் ஷாப்பிங் வீடியோமே நான் ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐக்கால லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த லெஹங்காவில் உள்ள தாவணியுமே பின் பண்ணி வச்சாச்சு நைட்டே. நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு அந்த தாவணியெல்லாம் மடித்து பின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆயிரும், தொழுக வேற போகணும். அதுக்காக ரெண்டு பொண்ணுங்களோட தாவணியுமே நான் நைட்டே பின் பண்ணி வச்சுட்டேன். இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது என் பொண்ணுங்களுமே அவங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேல இருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. The next day. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு சுபுகெல்லாம் தொழுதுட்டு காஃபியுமே போட ஆரம்பிச்சாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நைட்டே நான் குக்கரில் வேக வச்சுட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட நெஞ்சு முள்ளு, ஈரல், நுரையீரல் தான். லைட்டாக கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நைட்டே விசில் வச்சு அதை குக் பண்ணி வச்சுட்டேன். பூரிக்கு எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி ஆட்டோட நெஞ்சு முள்ளு, ஈரல், நுரையீரல், மாங்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சூப் மாதிரி வைப்பாங்க. இது பூரி ஆனம்னு சொல்லுவாங்க. இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் அந்த பூரிக்கு செஞ்சுருந்தேன். மசாலா டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான். அதுக்காக மாவுமே இந்த சைடு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. பூரிக்குமே மாவு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. நம்ம தொழுதுட்டு பூரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அடுத்து நம்ம நேற்று கட்டினா பூவையுமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன் ஐஸ் போடுறதுக்காக. நேற்று பூ கட்டும்போதே கொஞ்சம் மலர்ந்து போயிருச்சு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் அந்த மாதிரி முல்லைப்பூவுமே வாங்கியிருந்தேன். இதெல்லாம் எடுத்து வைக்கிற டயத்தில் என் பொண்ணுங்களுமே ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, பெருநாள் தொழுக போகணும். அதுக்காகவுமே கிளம்பியாச்சு. எப்போவுமே பெருநாள் தொழுகிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு போயிடணும். அப்படி சாப்பிட முடியலன்னா பேரிச்சம்பழமாச்சு சாப்பிட்டு போயிடணும். அதுக்காக நாங்கள் பேரிச்சம்பழமும் மக்கா தண்ணியுமே குடிச்சிட்டு தொழுகைக்கு கிளம்பிட்டோம்.
நாங்கள் வந்து பள்ளியாசலில் தான் போய் தொழுவ போயிருந்தோம். அந்த தக்பீர் சவுண்டு கேட்கும்போது நம்மளுக்கு மனசு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரோடையுமே சேர்ந்து ஈத் தொழுகையுமே தொழுதாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பெருநாள் தொழுகையில் எல்லாருக்காகவுமே துவா செஞ்சுக்கிட்டோம். நல்லபடியாக பெருநாள் தொழுகையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துட்டையுமே அதோட சலாம் சொல்லிட்டு நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததோட என்ன, அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அதுக்காக நான் பூரியுமே சுட ஆரம்பிச்சிட்டேன். பூரி எல்லாம் சுட்டுட்டு நம்ம காலையிலே செஞ்சு வச்ச அந்த ஈரல் ஆனத்தையுமே வச்சு பூரியோட சாப்பிட்டாச்சு. அன்னைக்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். அல்ஹம்துலில்லாஹ். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வேற என்ன வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறது தான். அப்போவே எடுத்தாதான், அதுக்கப்புறம்லாம் நம்மளால எடுக்க முடியாது. அதுக்காக என் பொண்ணுங்களோட சேர்ந்து எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இது வந்து லெஹங்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளாம் கிட்ஸாக இருக்கும்போது இதை வந்து நம்ம வந்து பட்டுப்பாவடை தாவணின்னு தான் சொல்லுவோம். அதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக சொல்லுவோம் பட்டுப்பாவடை தாவணின்னு. அதையே இப்போ அவங்க ட்ரெண்டிங்காக லெஹங்கான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். பேரை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வச்சு அவங்க வந்து அதை ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. அவ்வளோதான். மசாலா ரெண்டு பேத்துக்குமே அந்த லெஹங்கா பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து என் தம்பி சன்ஸும் எங்கள் அம்மாவும் தான். எங்கள் அம்மா வீட்டுக்கு இந்த டைம் போகலை. அதுக்காக வீடியோ கால்லே பேசிக்கிட்டோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அம்மா வீட்டுக்குமே வீடியோ கால் அடித்து ஃபோனுமே பேசியாச்சு. என் தம்பி சன்ஸ் எல்லாத்தோடையுமே பேசிட்டோம். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் தம்பியுமே வீடியோ காலில் வந்திருந்தான். அவனோடையுமே சேர்ந்து பேசியாச்சு. எல்லாரோடையும் பேசிட்டு அடுத்து ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணி பேசியாச்சு. இதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆக வேண்டியது தான். கிச்சனுக்குள்ளே பாருங்கள், என்ட்ரி ஆனவுடனே நம்ம காலையில் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம சிங்கில் அள்ளி போட்டு அதையுமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து லஞ்சுக்கு எனக்கு இன்னைக்கு சமைக்க வேண்டிய வேலை இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. பக்கெட் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணியோட மட்டன் தல்ச்சா, அதே மாதிரி கேசரி, கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே தந்திருந்தாங்க. பாருங்க அந்த மட்டன் பீஸ் எவ்வளோ சாஃப்டாக குக்காகி வந்துருக்குதுன்னு. இந்த பிரியாணி வந்து ஹோட்டல்லலாம் வாங்கலை. எல்லா ஊர்லேயுமே ஹோட்டல்லையுமே பக்கெட் பிரியாணி கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கலை. அதுக்கு பதிலாக கல்யாணத்தில் ஆக்குவாங்கல்ல, பண்டாரின்னு சொல்லுவோம், அவங்களுமே எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட வாங்கினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பண்டாரிட்டே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. மசாலா டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. பிரியாணிக்கு முட்டை இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடாக முட்டையுமே வேக வச்சாச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் நாங்களுமே பேசிக்கிட்டு இருந்தோம். இது என்னென்னா ரவை பணியாரம் தான். இந்த ரவை பணியாரம் எங்கள் மாமி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எங்கள் ஊரில் எப்போவுமே ஈத் பெருநாள் வந்துட்டாலே இந்த ரவை பணியாரம் செஞ்சுருவாங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் ரவை, வாழைப்பழம், சீனி வச்சு தான் செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதையுமே சாப்பிட்டு மதியம் லஞ்சுக்கு வாழை இலையுமே கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாழை இலையுமே கட் பண்ண போயாச்சு. அடுத்து என்ன, லஞ்ச் சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு லுகருமே தொழுதுட்டு லஞ்சுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்ட உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து வீட்டிலேயே செய்கிறது தான், ஹோம்மேட் தான். எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எசன்ஸ் இல்லாமல் சூப்பராகவே இருக்கும். நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த குல்ஃபியுமே வாங்கி சாப்பிட்டாச்சு. என் 2 பொண்ணுங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த குல்ஃபி. ரொம்பவே ஐஸாகவும் இருந்துச்சு. ஓகே, அந்த கூலிங் வந்து கொஞ்சம் கம்மியாகட்டும்னு சொல்லி வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம்.
குல்ஃபியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் டைம் போல் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு என் 2 பொண்ணுங்களுமே திரும்ப ரீமேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. என் சின்ன பொண்ணுக்கு வந்து காலையில் அந்த லெஹங்கா உடுத்தி விடும்போது அந்த தாவணியை வந்து சும்மா ஷால் மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தேன். பெரிய பொண்ணுக்கு மட்டும்தான் தாவணி ஸ்டைலில் கட்டி விட்டுருந்தேன். அதை பார்த்துட்டு ஈவினிங் டைமில் எனக்குமே தாவணி மாதிரி கட்டி விடு அப்படின்னு சொல்லியிருந்தா. உடனே 2 பேத்துக்குமே தாவணி மாதிரியே ஈவினிங் டைம்லையுமே கட்டி விட்டு திரும்பவும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலே அப்படி தான், நம்மளுக்கு ரொம்ப வேலையாக இருக்கும் உங்களை மேக்கப் பண்ணுறது, ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்னு. அதுவும் 2 பொம்பளை பிள்ளைங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு பெருசாக இருக்கும் பார்க்க. ஆனால் அவங்கள எல்லாத்தையுமே ரெடி பண்ணி விட்டுட்டு பார்க்கும்போது மசாலா சூப்பராகவே இருக்கும். அப்படி தான் எனக்குமே இருந்துச்சு. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.